விஷயங்களே அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் இந்த உம்மத்திட்ட எதிர்பார்க்கிறது எதை எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, நான் கொடுத்த நியமத்திற்கு நீ நன்றி செலுத்துவா அப்படின்றான். யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூதுடைய குடும்பத்தார்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்களோ அந்த மாதிரி நீங்க நன்றி செலுத்துங்கப்பா அப்படின்றாங்க. புரியுதுங்களா? யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. நீங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்களோ அதே போல் நீங்க நன்றி செலுத்திங்க. கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுல அவருடைய அடியார்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதிவு பண்றான். ரப்புல் ஆலமீன் பதிவு பண்றான். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்ட்டு நாம் தான் நம்மளை சோதித்துக் கொள்ள வேண்டும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த அந்த பொருளுக்கு அது எதுவாக இருக்கட்டும், அது எந்த விஷயமாக இருக்கட்டும், அவனுக்கு முதல்ல நன்றி செலுத்து. புரியுதா இல்லையா? அவனுக்கு நன்றி செலுத்து. என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தார் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள்? ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் சாப்பிட்டாங்க, ஒரு நாள் நோன்பு. அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் பயன்படுத்தியது எது அப்படின்னா நோன்பு தான். புரியுதா இல்லையா? அந்த நோம்பின் மாதத்தில் தான் அமர்ந்து இருக்கிறோம். இந்த நோன்பு வைத்தும் கூட நாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். புரியுதா இல்லையா? நான் எப்படி தெரியுமா, என்னுடைய இபாதத் என்ன தெரியுமா அப்படின்றோம். என்றப்ப எனக்கு இந்த நோன்பை வைப்பதற்கு அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நன்றி செலுத்துவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்க? தொழுகையை சொல்றாங்க. புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துல மாறுபடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஏன் ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு நின்று கால்லாம் வீங்கிற அளவுக்கு ஏன் தொழுகிறீங்க அப்படின்னு கேட்டபோது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு பண்ணது என்ன? அப்பெல்லாம் அக்கூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அடியானா ஆக வேணாமா அப்படின்னு கேட்டேன். அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் அதே நன்றி நிலை தொழுகை ஒன்று என்றால் மற்றொன்று எதுங்க? நோன்பு. இப்படி அல்லாஹ்விற்கு அவன் கொடுத்த அத்தனை நியமத்துக்கும் ரப்பே நீ கொடுத்தவைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், என்னுடைய இந்த இபாதத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல மீண்டும் மீண்டும் நம்ம போய் தஞ்சம் ஊறணும். அவன்கிட்ட போய் நிக்கணும். அவன்கிட்ட எல்லாம் நீந்தான். அதனாலதான் அல்லாஹ் அவன் பேசும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, ஏதாவது இடத்துல நீங்க செலவு செய்யுங்கப்பா, உங்களுடைய பொருள் இருந்து செலவு செய்யுங்க அப்படின்றானா? அல்லாஹ் என்ன சொல்றானா, நீங்கள் செலவு செய்யுங்கள், மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் எதை கொடுத்தேனோ அதுல செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். புரியுதா இல்லையா? பெண் மக்களை பத்தி அல்லாஹ் பேசும்போது கூட இப்படிதான் சொல்லுவான், வலா தக்துலு அவுலாதக்கும் கஷியத இம்லாக் நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும். பெண் மக்களை நீங்க கொலை செய்றீங்க எதுக்கு? வறுமையை பயந்து இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதீங்கப்பா. நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும், அவர்களுக்கும் நான் தான் உணவு தருகிறேன், உங்களுக்கும் நான் தான் உணவு தருகிறேன். பொம்பளை பிள்ளைய பிறக்குது அப்படின்னா அதுக்குண்டான ரிஸ்கே அல்லாஹ் டபுள் மடங்கு நம்மகிட்ட தரலாம். பொதுவாகவே யாரையாவது பொறுப்பு ஏற்கிறோம் அப்படின்னா அவருக்கு உண்டான ரிஸ்கை அல்லாஹ் நம்மகிட்ட தரலாம். நம்ம எப்ப அதுல கணக்கு பாக்குறோமோ அதுல கொடுக்கிற கொஞ்சம் கம்மியா ஆகுது அப்படின்னா யாருக்கு அந்த சிந்தனை இருக்குதோ அவன்கிட்ட அல்லாஹ் கொடுத்துட்டு உன்கிட்ட அல்லாஹ் நிறுத்திடுவான். அல்லாஹ் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். புரியுதா இல்லையாங்க? அப்ப என்ன அப்படின்னா அவன் கொடுத்ததுல அதுல இன்னைக்கு ஓய்வு வசனத்துல கூட யா யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ், வா மக்களே அல்லாஹ் இடத்துல நீங்க எல்லாமே என்னதான் ஃபகீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னவா இருக்கீங்க? தேவை உடையவர்களாக இருக்கிறீங்க. அல்லாஹ் இடத்துல தேவை அவன் பக்கம் இருக்க வேண்டும். அந்த தேவையை அவன் பக்கமே சொல்லிக்கொண்டே இருப்போம். நாம் நம்மிடத்தில் இருப்பதை கொடுத்தாலும் அது என் ரப்பு என் மூலம் கொடுக்க வைக்கிறான், அவ்வளவுதான். அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? எல்லாம் கொடுத்தார்கள் சஹாபாக்கள், அவங்க இடத்துல என்ன வந்துச்சு? ரப்பு அல்லாஹ் கொடுத்தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. எங்க இடத்துல எதுவும் இல்லை. புரியுதா இல்லையா? செல்லம் எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருந்தாங்க அப்படின்னா 3 நாள் பசி. செல்லம் பசி சாப்பிடல.
தன்னுடைய பிள்ளை பொம்பளை பிள்ளை பாத்திமாவும் சாப்பிடலன்னு கேள்விப்படுறாங்க. நேரம் அங்க போறாங்க. எங்க போறாங்க? பாத்திமா அம்மையாருடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அம்மா சாப்பிட்டீங்களா? அப்பா சாப்பிட்டு முன்னால சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்க என் பேர பிள்ளைகளை காணும். அந்த பிள்ளை இங்கதான் இருந்துச்சு. பசியில வெளியில போயிருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, அந்த பசியோட இதுல வெளியில போயிட்டாங்க. வந்துருக்காங்களா? ஒரு கையில 1500 பேருக்கு மேல் பொது செஞ்சு தண்ணிலாம் குடிச்சிருக்கிறாங்க. ஒரு கையில எடுக்க வந்துகிட்டே இருந்தா இல்லையாங்க? அப்படிதானே? அப்ப எல்லாம் தந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி என்னை அமைச்சானோ அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்துடைய சூழல்ல அல்லாஹ் எதை பொருந்திக்கிறானோ, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை பொருந்தி கொண்டார்கள். அதை சுக்குரு. அதுதான் அப்ப என்னதான் சொல்றாங்க? அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்தி நான் அடியானா ஆக வேணாமான்னு கேட்கிறாங்க. எங்க பேர பிள்ளைய வெளில போனாங்க. அப்பா பேர பிள்ளைகளை நோக்கி போகிறார்கள். யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு இடையனை பார்க்கிறாங்க. என்னங்க வா, என்னுடைய பேர பிள்ளை சின்ன பிள்ளை போனது. ஆமா, 2 பேரும் அழுது கொண்டே போனார்கள். அவங்கள பார்த்து கேட்டேன். என்ன கேட்டேன்? இன்னும் ஏன் இப்படி அழுகுறீங்க? இல்ல பசி அப்படின்னு சொன்ன. என்னுடைய ஆடுகள் இருக்கிறது, இதுல இருந்து நான் பால் தர்றேன், வேணா குடிக்கல அப்படின்னு சொன்ன. அப்ப சென்று சொன்னாங்களா? சரி, ஓகே. செல்லத்தி எல்லாத்தாலும் சொன்னாங்களா? அதெல்லாம் வேணாம். ஏன்னா அவனை கேட்டாங்களா, இப்ப இந்த பாலை கறக்கிறதுக்கு உன் எஜமான உனக்கு முதல்ல அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எந்த வயசுல? சிறும் பிராயா இருக்கும் போது எப்படி வளர்த்துருக்குறாங்க பாத்திமா அம்மையார். ஸல்லல்லாஹு குடும்பம் எப்படிப்பட்டது? கேக்குறாங்க, உனக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல என்னம்மா, எனக்கு அதுக்கு அனுமதி. உனக்கு அனுமதி தரலன்னா உனக்கே அது போல ஹலால் இல்லை. உனக்கே ஹலால் இல்லாத எனக்கு எப்படி கொடுப்பார்? அதனால எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க 2 பேரும். இதுங்க பச்சிலம் குழந்தைகள் சிறார்கள் பேசும் வார்த்தை. நேரம் போறாங்க. போய் ஒரு மரத்தடியில போய் படுத்துக்கிறாங்க. எங்க எடுத்துருக்கிறாங்க? மரத்தடிகள் படுத்திருக்கிறாங்க. படுத்ததை பார்த்து விட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையில போய் மடியில வச்சுட்டு கேட்கிறாங்க, இங்க பழங்கள்லாம் இருக்க, எடுத்து சாப்பிட வேண்டியது. ரசூலுல்லாஹ், நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க எது ஹலால், யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியாம நான் எப்படி சாப்பிடுறது? இது ஜக்காத்துக்குரியதாக இருந்தால் ஜக்காத்து இந்த நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஹலால் அல்ல. யாருன்னே தெரியாதது எப்படி சாப்பிடுவோம்? நீங்களே சொல்லி உமா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம் அப்படின்னு தன்னுடைய பசியின் காலத்திலேயும் அவர்கள் இந்த நிலையை அல்லாஹ்வுடைய பேணுதலுடன் இருந்தார்கள், அந்த வாழ்வியலை எடுத்தார்கள் என்றால் இதற்கு பேர் தான் சுக்ரானியத். இதுக்கு பேர் தான் என்னங்க? எல்லா நிலையிலும் அவன் நினைக்கிறான், அவன் தந்தது அது கயிறு அப்படின்னு நினைக்கிறான். அவன் கொடுத்த அத்தனையும் எனக்கு கயிறானதுதான் என்ற எண்ணம் வரும். அப்படி அந்த சூழ்நிலை இருக்குமே ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய அடியாளாக மாறும். அப்படி அடியாளா ஆயிட்டா அல்லாஹ் என்ன வாதா கொடுக்குறான்? நீ நான் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தினா அப்படின்னா நான் அதை அதிகப்படுத்துவேன் அப்படின்றான் அல்லாஹ். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் உங்களுக்கு என்னை ஆக்கி அருள்வானா. எல்லா ரப்புல் ஆலமீன் அவனை விளங்கி அவனுக்காக வேண்டி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்வானா. அஹ்ல பைத்துகளை நேசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்வானா. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்வானா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைது صوم غد عن أداء فرض رمضان هذه سنة لله تعالى. இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் வருவான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க செய்கிறேன் அல்லாஹ்விற்காக. அமீன் அமீன் அமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
اللهم صل وسلم وبارك على سيدنا قرة مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضوعنا وتخشعنا وتمم وتقصر أعمالنا بحرمة حبيبك ونبيك وصفيك سيدنا قرة مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا اغفر وارحم أنت خير الراحمين. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. بنا سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.